இந்த ஹிஸ்டாரிக்கல் கார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ரஞ்சித் பிரதாப் அவரோட இன்விடேஷனில் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விண்டேஜ் கார்ஸ், கிளாசிக் கார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக ரிஸ்டோர் பண்ணி எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு கதை இருக்குது. ஜஸ்ட் அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை. இப்போ ஒரு கார் பார்த்தீங்கன்னா அங்கே 1940s 50ஸ்லாம் 50ஸ்ல ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் டாக்ஸி அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் வந்த ஒரு கார் அங்கே இருக்குது. அதில் பண்டிட் நேருஜியும் காமராஜ் ஐயாவும் அதில் போயிருக்காங்க, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறையா வண்டிகள் இப்போ வந்து 40s 50ஸ்லேருந்து ஜெர்மனிலேருந்து வந்த மெர்சிடிஸ் எல்லாம் இருக்குது. பழைய ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரிஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு காரும் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு கார் வந்து இவங்க எடுக்கும்போது அது வந்து ஓட்ட முடியாத கண்டிஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறையா வந்து கரோஷன் இருக்கலாம், இல்லை பாடி பார்ட்ஸ்லாம் டேமேஜாக இருக்கலாம். கண்டிப்பாக பெயிண்ட்டு, வீல்ஸு எல்லாம் டேமேஜாக இருக்கும். இன்ஜின் வந்து ஒரு 20-30 வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒவ்வொன்றா வந்து பார்த்து ரிஸ்டோர் பண்ணணும். இந்த கார் பார்ட்ஸ் கூட ஒவ்வொரு உலகத்தில் நிறைய வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும், இல்லை அது வந்து ஃபோர்ஜ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நிறைய பேஷன் அண்ட் எந்தூசியாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹாபி எடுத்து அந்த ஒரு பழைய காருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் இந்த ஓனர்ஸோட பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து இதை ரெஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து நான் பேசுறேன். ஸோ நான் பேசுறேன், நீங்கள் பேசுறீங்க? ஓகே. ஸோ இது வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து இந்த வண்டியை வந்து பாம்பேலேருந்து லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ த்ரூ ஏஷியா இது ஒரு கன்வெர்ட்டபிள் மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருந்திருக்கு, அப்புறம் யூரோப் போகும்போது எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து இது ஒரு ட்ராவல் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க ஃபில்ம் வேறு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியாக போயிருக்காங்க. அண்ட் இந்த எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல் ஓட எம்ப்ளமை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் ஓன்ட் அண்ட் ரிஸ்டோர்ட் இன் இந்தியான்ற மாதிரி தே வாண்ட் டு எக்ஸிபிட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஆல்சோ. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் எந்தூசியாஸ் அவங்களோட பேஷன் அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட்னால they have taken this as not only as a hobby ன்னு சொல்ல மாட்டேன், it's a very I think integral part of their life also. So இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக I think they will be able to appreciate the history and the passion. Hopefully they'll also take it up as a hobby. So thank you all for coming here. நீங்கள் ப்ரெஸ் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுல உங்களோட ரோலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் வந்து நம்ம கண்டெம் பண்ணாமல் எடுத்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் வித் லாட் ஆஃப் பேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார்.